அதாவது எந்தெந்த பொருட்களில் ஜகாத் கடமையாகும் என்று சொல்கின்ற பொழுது 5 பொருட்கள், 5 வகையில பொருட்களுடைய 5 ஜின்ஸ் இனங்கள்ல ஜகாத் கடமையாகும். அந்த 5 கீழே நம்ம வந்து சுருக்கமாக பார்ப்போம். முதலாவதாக அஸ்ஸஹப் வல் ஃபில்லா, தங்கம் வெள்ளி. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல தங்கம் வெள்ளி பயன்படுத்தப்பட்டது. இப்ப அந்த தங்கம் வெள்ளி பகரமாக இன்று வந்து நாணயங்கள், கரன்சி பயன்படுத்தப்படுகிறது. தினார், திர்ஹம், ரியால், ரூபாய், யூரோ இது பயன்படுத்தப்படுது. அப்ப இதற்கு என்ன செய்யும்? ஜகாத் வரும். இப்ப தங்கம் வெள்ளியை வச்சுதான் நம்ம வந்து கணக்கு மட்டிட்டு நம்ம ஜகாத் கொடுப்போம். இப்ப இருக்கக்கூடிய ரூபாய்கள் எடுத்தாலும் தீனார் எடுத்தாலும் அது எந்த அளவிலே அளக்கப்படும் என்றால் தங்கம் வெள்ளியினுடைய அளவு தான் அளக்கப்படும். இப்போ ஒருவருடைய காசு பணம் வந்து அவரிடம் இருக்கிறது, இது வந்து தங்கம், உதாரணமா நம்ம தங்கத்தை எடுத்துக்கொள்வோம். இப்ப தங்கத்தின் அளவுல 85 கிராம் அவர்கிட்ட இருக்குமாக இருந்தால் அவர் ஜகாத் கொடுக்க வேண்டும். அதுல இன்னும் ஒரு நிபந்தனை வரும், அதற்கு ஹவுல், ஒரு வருடம் பூர்த்தியாக அவருடைய கையிலே இருக்கணும். ஒரு வருடம் பூர்த்தியாக அவருடைய கையிலே இருக்க வேண்டும். இது முதலாவது விஷயம். அப்ப 85 கிராம் நம்ம சொன்னது வந்து 24 கரட். 21 கரட்டாக இருந்தால் 97 கிராம் வரும். 21 கரட்டாக இருந்தால் 18 கரட்டாக இருந்தால் 113 கிராம் வரும். அப்ப இந்த அளவுக்கு என்ன செய்ய வேண்டும்? கணக்கு பார்த்து ஜகாத் கொடுக்க வேண்டும். தங்கத்தை பொறுத்தவரையில அதுல 595, வெள்ளியை பொறுத்தவரையிலே வெள்ளி, அதாவது அல்ஃபில்லா, வெள்ளியை பொறுத்தவரையில அதுல 595 கிராம் வரும். அதுக்கு நம்ம ஜகாத் கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக கால்நடைகளை பொறுத்தவரையில எல்லா கால்நடைகளையும் வராது. இபில், பக்கர், கனம், ஒட்டகை, மாடு, ஆடு. ஒட்டகைகளை பொறுத்தவரையில 5 ஒட்டகைகள் இருந்தால் அதுக்கு ஒரு ஆடு கொடுக்கணும். அதுல சட்டம் விரிவாக போகும். தானே ஆடு என்று சொல்லும்போது அது என்ன, எவ்வகை ஆடுங்கிறது அது விரிவான பகுதி. அப்ப 5 ஒட்டகம் இருந்தால் ஜகாத் கொடுக்க வேண்டும். 5 ஒட்டகம் இருந்தால் ஒரு ஒட்டகம் அல்ல, ஒரு ஆடு கொடுக்கணும். அதே மாதிரி 30 மாடுகள் இருந்தால் ஜகாத் அதனுடைய நிசாபாரமாகிவிடும். இதுக்கெல்லாம் ஹவுல் பூர்த்தி ஆகணும். ஒரு வருஷம் அவருடைய மொத்தமாக 30 மாடுகள் இருக்க வேண்டும். அதே போன்று ஆடுகள் 40, அதுக்கு மேல போகும் பொழுது அதனுடைய எல்லைகள் இருக்கின்றன. அப்படி ஜகாத் கடமையாக ஆகும். மூன்றாவதாக உருது திஜாரான்னு சொன்னா வியாபார பொருட்கள். நம்ம லாபத்தை வித்து லாபம் எடுக்கக்கூடிய எந்த பொருட்களாக இருந்தாலும் உருது திஜாரா, வியாபார பொருட்கள். அப்ப வியாபார பொருட்கள் வந்து நம்ம வந்து என்ன பொருள் வியாபாரத்துக்குள்ள வருமோ அது எல்லாத்துக்குமே ஜகாத் வரும். வியாபாரம் செஞ்சு நம்ம லாபம் ஈட்டக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அதுக்கு ஜகாத் வரும். அது எதை வச்சு அளக்கிறது என்றால் தஹப் ஃபில்லா, தங்கம் வெள்ளியினுடைய கணக்கு வச்சு தான் நம்ம அளப்போம். அடுத்ததாக 4வது தானியங்கள், ஜுரு சிமார். அதாவது தானியங்கள், பழங்கள், அதாவது சேமித்து வைக்கக்கூடிய, அளக்கக்கூடிய. உதாரணமாக அரிசி, பார்லி, கோதுமை, பேரிச்சம்பழம், உலர்ந்த திராட்சை, இதுகளுக்கெல்லாம் ஜகாத் கடமையாகும். இப்ப இது வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால் இதுக்கு வந்து நிசாப் இருக்கிறது, ஹவுல் இல்லை. ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வாத்து ஹக்கஹு யௌம ஹசாதி, என்றைக்கு நீங்கள் அறுவடை செய்கிறீர்களோ அன்று ஜகாத் கொடுக்க வேண்டும். இது தெளிவான நஸ்ஸா குர்ஆன்ல வருது. இதுக்கு நிசாப் இருக்குது, என்ன இல்லை? ஹவுல் கிடையாது. ஹவுல்னா வருடம் பூர்த்தியாக வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப இந்த இடத்துல ஜுரு சிமாருக்குள்ள பார்க்கின்ற பொழுது தானியங்கள், பழங்களை பொறுத்தவரை இது 612 கிலோகிராம். 612 கிலோகிராம் இருந்தா ஜகாத் கடமையாகும். அப்ப அதுல வந்து 2 வகையாக ஹதீஸ்ல நம்ம பார்க்கலாம். ஒன்று சுயமாக வரக்கூடியது, சுயமாக அது வந்து தண்ணி நமக்கு எந்த முயற்சியும் நாங்க செய்யறது இல்லை, அது சுயமாக வளருது. அது தானாக வளரக்கூடியதாக இருந்தால் மழை பொழிந்து அல்லது வாய்க்கால் ஓடி அல்லது ஏதாவது சுயமாக அது நடந்துகிட்டு இருக்கு, நம்முடைய முயற்சிக்கு எந்த ஒரு அங்க தொடர்பும் கிடையாது என்று சொன்னா அதுல நம்ம 10ல் 1 கொடுக்கணும். 10ல் 1 ஜகாத் கொடுக்க வேண்டும். நம்ம சிரமப்பட்டு நம்ம கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சு தண்ணி பாய்ச்சி அப்படி என்றால் 20ல் 1 கொடுக்க வேண்டும் ஜகாத். இப்ப இதெல்லாம் வந்து எப்படி நான் வேகமா அப்படி சொல்லிட்டு போனாலும் நீங்க கிரகிச்சு எடுத்து கொள்ள வேணும். வேண்டாம் இதை வந்து ரொம்ப விரிவாக விளக்கிட்டு போனா டைம் போயிடும். அப்ப எனவே இப்படி நம்ம என்ன செய்யணும்? பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக மஅதன் அர்-ரிகாஸ், அதாவது கனிமங்கள், புதையல்கள். கனிமங்கள்னு சொல்லிட்ட பொழுது நிலத்துக்கு அடியில மனிதன் எந்த ஒரு சிரமம் இல்லாமல் நிலத்துக்கு அடியில இருந்து கிண்டி எடுக்கக்கூடிய ரிகாஸ், புதையல்கள், பழங்காலத்தில் புதைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விலை மதிப்பான சொற்கள். இதுலயும் நிசாப் கிடையாது. இப்ப இந்த இடத்துல இதுல நிசாப் கிடையாது. இதுல 5ல் 1 நாம கொடுத்துடணும். கிடைக்கிறதுல 5ல் 1 ஜகாத் கொடுக்க வேண்டும். நிசாப் இல்ல, அந்த ஹவுல் கிடையாது. கிடைக்கும் பொழுதே அதனுடைய இதை வந்து நம்ம கொடுத்துட வேண்டும். அவ்வளவுதானே? அப்ப இதுல நிசாபும் இல்ல, ஹவுலும் இல்ல. அவ்வளவுதானே? இது ஒரு வருடம் பூர்த்தியான அவசியம் இல்ல, இல்ல நிசாபும் இல்ல. கிடைக்கிறதுல 5ல் 1 நம்ம என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டும். சில அறிஞர்கள் முஸ்லிம்களுடைய பொதுவான தேவைகளுக்கு இதை கொடுக்கலாம் என்ற கொடுக்கணும் என்ற கருத்தையும் சில அறிஞர்கள் சொல்லுவாங்க. ஆனாலும் ஜகாத் யாரு கொடுக்க வேண்டுமோ
அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது தெளிவான நஸ்ஸாக இருக்கிறதுனால ஜக்காத் நம்ம யாருக்கு தேவையோ, யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்லி தருகிறதோ அவங்களுக்கு தான் என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். எனவே இந்த பொருட்கள் தான் ஜக்காத் விதியாகின்ற பொருட்கள். இதனுடைய நிசாப் இதுதான், என்னுடைய ஹவுல் பார்க்கின்ற பொழுது இதாங்கிறத நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளலாம். எனவே இந்த அடிப்படையில் நிசாப் எதுக்கு வருது, ஹவுல் எதுக்கு வருது என்பதை நம்ம திரும்பவும் இந்த வீடியோக்களை நம்ம பார்க்கின்ற பொழுது புரிந்து கொள்ள முடியும் இன்ஷா அல்லாஹ்.